टेस्टी சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா நமக்கு வந்துட்டு இந்த சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த டைம்ல சாதா காய்ச்சல் வந்தாலுமே நமக்கு வந்துட்டு ரொம்ப கொரோனாவான்னு பயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த கொரோனா மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா நம்ம வீட்ல இருந்தே நம்ம எப்படி வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியமான ரெசிபி, அதனால நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாறு நீங்கள் வந்துட்டு குடிக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் உங்கள் சளி காய்ச்சல் இருமல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2 நாளில் இது சரியாயிடும். ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், வெடிக்கிற அளவுக்குலாம். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஈரப்பதம் போனோன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடிக்கல்ல இந்த மாதிரி நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நைஸாக. இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது அடுத்தது இஞ்சி இருக்கு இல்லையா, இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு பித்தத்தை தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு வந்து நல்லா அந்த சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துலேருந்து இது வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு இந்த சைஸ் அளவுக்கு நான் இஞ்சி எடுக்கிறேன். இந்த பொடி வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கிற மிளகு வந்துட்டு உங்களுக்கு இருமல் சளி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சரி பண்ணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிற கிராம்பு வந்துட்டு உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த தொற்று வந்து உங்களுக்கு கழுத்தில் அதாவது தொண்டையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சரி பண்ணும். ஸோ இஞ்சி துண்டை இந்த மாதிரி திருவி இந்த மாதிரி நம்ம ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தோன்னா உங்களுக்கு சாறு கிடைக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்துட்டு சாறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது கூட அதை வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இப்போ கிடச்சிருக்கு, நான் அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கிருமி நாசினி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு, அதாவது நான் 1 சிட்டிகை இதில் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்துட்டு மலைத்தேன், நாட்டுத்தேன் இது வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த தேன் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நம்ம வந்து எதுக்காக முக்கியமாக சாப்பிட்றோன்னா நம்மளோட ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை அணுக்கள், நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்துட்டு பாக்டீரியா கூட நம்மளுக்கு போராடும். அதனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது அது அந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸை நல்லா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு போயிடும். இருமல் சளி காய்ச்சல் எல்லாமே போகும். யாருக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே நான் வந்துட்டு லிங்க்கில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன், ரீல்ஸ் போட்டுட்ருப்பேன். ஸோ எல்லாமே இந்த பேண்டமிக்கில் நம்ம வந்துட்டு ரொம்பவே இந்த நர்வஸாக சோகமாக ஓவராக இல்லாமல் நம்ம வந்துட்டு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த லைஃப் வந்துட்டு இந்த பயம் இல்லாமல் போயிடும். எப்படியே நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக இந்த பேண்டமிக்கை நம்ம தள்ளி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.